ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். நீங்க இங்க பார்க்குறது சவுண்ட் கோர்ல R50i-NC அப்படின்ற இயர்பட்ஸ் தான். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான சாய்ஸா? இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றது தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இயர்பட்ஸை பத்தி சொல்லணும்னா இதுல வந்து ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து 42 டிபி வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஏஎன்சி வந்து சப்போர்ட் பண்ணும். அதோட வந்து டிரான்ஸ்பரன்சி மோடும் நமக்கு வந்து இதில் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான இயர்பட்ஸ்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட்டில் வந்து இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டான சாய்ஸ். அதோட பேட்டரியை பற்றி சொல்லணும்னா அப் டு 10 ஹவர்ஸ் வந்து இயர்பட்ஸில் வந்து சார்ஜ் இருக்கும். கேஸில் வந்து 45 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து சார்ஜ் இருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட வந்து 4 மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஏஐ கோல் ப்ராசஸிங்கும் இருக்குது. ஸோ அதனால ஒரு டீட்டெயிலாக வந்து நம்மளால் வந்து ஒரு கோல் வந்து பேசிக்க முடியும். இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தோம்னா IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஎஸ்பி டைப் சி தான் வந்திருக்கு. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இயர்பட்ஸ்ன்னு சொல்லலாம். அதோட ஏஎன்சி இருக்கு. ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஒரு பட்ஜெட்டில் இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ ரொம்பவுமே பெரிய பட்ஜெட் போகாமல் லோ பட்ஜெட்லேயுமே வந்து இயர்பட்ஸில் இருக்க எல்லா ஃபீச்சரையுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சவுண்ட் கோர் R50i-NC அப்படின்ற இந்த இயர்பட்ஸ் வந்து கரெக்டான சாய்ஸ். ஸோ நீங்களுமே யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்குமாச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லாருக்குமே வந்து யூஸாக இருக்கும். அதில் அவங்க வாங்கலாமா வாங்குவோமா அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சருமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.